நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நிரந்தரமான இன்வெஸ்ட்மெண்ட். காலத்திற்கும் நித்தியத்திற்கும் நீங்கள் ஒரு முதலீடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த முதலீடை இங்க செஞ்சாதான் அதனுடைய பலன்களை நித்தியத்துல நம்ம அறுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ முதலீடு செய்வதுன்றது, இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவன் அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணுவான். அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அந்த கம்பெனியுடைய அவுட்புட் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். ஆனால் இங்கே நம்ம காணாத ஒன்றுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா என் கண்களால் நான் அதை பார்க்க முடியவில்லை. ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்திற்காக நான் ஒரு முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பார்த்து சோதித்து பார்த்து அறிந்து போடுவதற்கு எந்த ஒரு காரியமும் கொடுக்கப்படாது. ஒரே ஒரு காரியம், நான் நம்புனேன்னா நான் முதலீடு செய்யலாம். என்னுடைய நம்பிக்கை இந்த முதலீடு செய்வதிலே மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும். சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இங்க ரொம்ப அழகா சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். அதான் இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான பகுதி. மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தைய. நீங்க நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிரசனத்துல அல்ல. ஆண்டவருடைய பிரசனத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து ஆராய்ச்சி ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்துட்டா, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நேசிக்கிறேன், நீர் எனக்கு நன்மை செய்வீர்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க where the rubber hits the road. அதாவது ஒரு டயருடைய டெஸ்ட் எங்கன்னா கம்பெனியில் வச்சு 1008 டெஸ்ட் பண்ணுவான். அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி இது நல்ல டயருன்னு சொன்னாலும் ஒரு டயருக்கு உண்மையான டெஸ்ட் எங்கன்னா அதை கொண்டாந்து ஒரு காரில் ஃபிட் பண்ணி அந்த கார் எப்போ ரோட்டில் ஓட ஆரம்பிக்குதோ அப்போ தான் அந்த டயருக்கு சரியான டெஸ்ட்டு. அதுபோல தான் நம்ம ஆண்டவர் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு டெஸ்ட் எங்கன்னா அவருடைய பிரசனத்தில் இல்லை, மனுஷருக்கு முன்பதாக வந்து அறிக்கை செய்வது தான். என் நம்பிக்கை அவ்வளவு உறுதியா இருக்கும் என்று சொன்னால் நான் மனுஷருக்கு முன்பதாக அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் கொஞ்சம் கூட எனக்கு தயக்கமே இருக்காது. என் தேவன் செய்வார், என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் உலகத்துக்காக ஓட முடியாதுப்பா, எனக்கு இந்த உலகத்தினுடைய முடிவுகள் வேணாம், எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முடிவுகள் போதும்னு சொல்லி ஒரு மனுஷன் தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வர வேண்டும். அப்போதான் அவன் உலகத்தினுடைய சுதந்திரத்திற்கு அல்ல, இனி வரும் உலகத்தினுடைய சுதந்திரத்திற்கு, பரலோகத்தில் இருக்கும் அந்த நிரந்தர சுதந்திரத்திற்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷருக்கு முன்பதாக தம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவனாய் இருக்கிறவன் உலகத்திற்கு பைத்தியக்காரனாதான் தோன்றுவான். இவன் எதுக்கு எடுத்தாலும் ஏசு ஏசு ஏசுன்றான், இவன் எதுக்கு எடுத்தாலும் தேவன் செய்வார் தேவன் செய்வார்னு சொல்றான், இவன் எந்த பிரயாசமும் செய்யல, இவன் ஒன்றும் சேர்த்து வைக்கல, இவன் முட்டாள்னு சொல்லி உலகம் சொல்லும், பைத்தியக்காரன் சொல்லி உலகம் சொல்லும். ஆனா தேவனுடைய பைத்தியமாய் இருப்பது கூட உலகத்தினுடைய மிகுந்த ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே the choice is yours. இன்றைக்கு உங்களுடைய கரத்துல தான் இருக்கு இதனுடைய தீர்மானம். நான் எங்க முதலீடு செய்ய போறேன்? உலகத்துல முதலீடு செஞ்சேன்னா பரலோகத்துல சுதந்திரம் கிடைக்காது. ஆனா உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் என்னுடைய முதலீடுகளை நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அங்கே செல்லும் போது உங்களுக்காக அங்கே ஒரு சுதந்திரம் காத்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.